வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு டுடேஸ் எக்ஸ்பிளைனர். நான் உங்களோட டீச்சர் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பயோகெமிஸ்ட்ரியில ரொம்ப முக்கியமான ஆனா நிறைய பேர் பயப்படுற ஒரு டாபிக், ஆசிட் பேஸ் பேலன்ஸ். இப்போ நீங்க செகண்ட் செமஸ்டர் வந்திருக்கீங்க அண்ட் உள்ள உட்காந்து சார் எனக்கு இது பத்தி எதுவுமே தெரியாது, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தாலும் ப்ளீஸ் டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. இந்த எக்ஸ்பிளைனரை முழுசா பாருங்க. ஐ absolutely promise you இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கம்ப்ளீட்லி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஆயிடும். நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் புரிய வைக்கிறேன். ரெடியா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, லெட்ஸ் டைவ் இன்டு திஸ். நம்ம இந்த லெசனை 5 சிம்பிள் பில்டிங் பிளாக்ஸா பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட், blood pH basics. Second, the 3 regulators. Third, normal ABG values. Fourth, acid-base disorders. And finally, exam tips and summary. So clear-ஆ follow பண்ணிக்கோங்க. Section 1, blood pH basics. இதுதான் நம்ம acid base balanceோட absolute foundation. Let's start from zero. First, இந்த definition-ஐ தெளிவா கவனிங்க. pH is the negative logarithm of hydrogen ion concentration in a solution. இதுதான் உங்க exam definition. தமிழ்ல ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு லிக்விட்ல இங்க நம்ம bloodல எவ்வளவு ஹைட்ரஜன் அயான்ஸ் அதாவது H+ இருக்குன்னு அளக்குற ஒரு ஸ்கேல் தான் இந்த pH. இந்த ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷனை உடம்பு கரெக்டான அளவுல மெயின்டைன் பண்றதுதான் நம்ம சொல்ற ஆசிட் பேஸ் பேலன்ஸ். அண்ட் ட்ரஸ்ட் மீ, இட்ஸ் a really strict job for your body. இந்த நம்பர்ஸை மைண்ட்ல அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் blood pH is 7.35 to 7.45. இது ஒரு கோல்டன் ரூல். எக்ஸாம்லயும் சரி, ஃபியூச்சர்ல நீங்க வார்ட்ல டியூட்டி பார்க்கும்போதும் சரி, இந்த நம்பர்ஸை மறக்கவே கூடாது. 7.35 to 7.45. சப்போஸிங் உங்க பேஷண்டோட blood pH 7.35க்கு கீழே குறைஞ்சிருச்சுன்னா அதுக்கு பேரு ஆசிடோசிஸ், உடம்புல ஆசிட் அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி pH 7.45க்கு மேல போச்சுன்னா அதுக்கு பேரு ஆல்கலோசிஸ், பேஸ் இல்லனா ஆல்கலி அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம். கீழே போன ஆசிடோசிஸ், மேல போன ஆல்கலோசிஸ். சூப்பர் சிம்பிள், ரைட்? Moving on to Section 2, the 3 regulators. Let's see how the body actually protects itself to maintain that strict range. நம்ம உடம்பு எப்படி அந்த ஸ்ட்ரிக்டான 7.35 to 7.45 ரேஞ்சை காப்பாத்துது? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம செய்யற வேலைகள்னால pH மாறாம எப்படி பாடி தாக்குப்பிடிக்குது? அதுக்கு நம்ம உடம்புல 3 லைன்ஸ் ஆஃப் டிஃபென்ஸ் இருக்கு. ஸ்டெப் 1 வந்து blood buffer system. ஸ்டெப் 2 வந்து respiratory regulation, அதாவது நம்ம லங்ஸ் பண்ற வேலை. ஸ்டெப் 3 வந்து renal regulation, நம்ம கிட்னிஸ் பண்ற வேலை. இதை நம்ம chronologically ஒன்னு பின்னாடி ஒன்னா தெளிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபரன்ஸ், blood buffer system. பஃபர்ஸ்னா என்ன? சடனா pH மாறாம தடுக்கிறது தான் பஃபர்ஸோட வேலை. ஒரு கார்ல இருக்க ஷாக் அப்சார்பர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது நம்ம பிளட்லயே இருக்கும். மெயினா 4 இம்பார்ட்டன்ட் பஃபர்ஸ் இருக்கு. பைகார்பனேட் பஃபர், பாஸ்பேட் பஃபர், புரோட்டீன் பஃபர் அண்ட் ஹீமோகுளோபின் பஃபர். இதுல நீங்க ஸ்ட்ரிக்ட்லி ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த பைகார்பனேட் பஃபர் தான். பிகாஸ் இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்ட்ரா செல்லுலர் பஃபர். உடம்புல முக்கியமா வேலை செய்யறது இதுதான். Now, what's really interesting about this slide is how our lungs act as the second regulator. Lungs எப்படி pH-ஐ கண்ட்ரோல் பண்ணுதுன்னா, கார்பன் டை ஆக்சைடு அதாவது CO2-ஐ யூஸ் பண்ணிதான். CO2 ஒரு ஆசிட் மாதிரி ஆக்ட் பண்ணும். ஸோ நீங்க வேகமா மூச்சு விட்டீங்கன்னா இன்க்ரீஸ்ட் ரெஸ்பிரேஷன், உடம்புல இருந்து நிறைய CO2 வெளியே போயிடும். ஆசிட் வெளியே போயிடுச்சுன்னா pH மேலே ஏறிடும். ஆப்போசிட்டா நீங்க மூச்சு விடுறத குறைச்சிங்கன்னா டீக்ரீஸ்ட் ரெஸ்பிரேஷன், CO2 உடம்புலயே தாங்கிடும். ஸோ ஆசிட் அதிகமாகி pH கீழே போயிடும். ஒரு நல்ல கிளினிக்கல் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஹைப்பர்வென்டிலேஷன். யாரோ ஒரு பயத்துல ரொம்ப வேகமா மூச்சு வாங்குறாங்கன்னா நிறைய CO2 வெளியே போய் அவங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி ஆல்கலாசிஸ் வந்துரும். தேர்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் வந்து ரீனல் ரெகுலேஷன். கிட்னிஸ் தான் இங்க ஆக்சுவல் ஹீரோ. இதுதான் த மோஸ்ட் எஃபெக்டிவ் லாங் டேர்ம் டிஃபென்ஸ் மெக்கானிசம். கிட்னிஸ் எப்படி வேலை செய்யுது? உடம்புல ஆசிட் அதிகமா இருந்தா அந்த ஹைட்ரஜன் அயான்ஸா H+ஆ யூரின் வழியா வெளியே எக்ஸ்கிரீட் பண்ணிடும். சேம் டைம் உடம்புக்கு தேவையான பேஸ பைகார்பனேட்டை திரும்ப உறிஞ்சி எடுத்துக்கும். தேவைப்பட்டா புதுசா பைகார்பனேட்டை கூட ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ கிட்னிஸ் தான் ஆசிடை வெளியே தள்ளி பேஸை உள்ள வச்சு பெர்மனண்டா இந்த பேலன்ஸை செட் பண்ணுது. Section 3, normal ABG values. Measuring the balance. Get your pens ready or take a screenshot of this next slide. இதுதான் நம்ம கிளினிக்கல் மெஷர்மெண்ட் பார்ட். நீங்க வார்ட்ல இந்த வேல்யூஸ் தான் தேடுவீங்க. லெட்ஸ் ரீட் தம் ஸ்லோலி. pH எப்போவும் 7.35 to 7.45 இருக்கணும். பார்ஷியல் கார்பன் டை ஆக்சைடு லெவல், அதாவது கார்பன் டை ஆக்சைடு லெவல் 35 to 45 மில்லிமீட்டர்ஸ் ஆஃப் மெர்க்யூரி இருக்கணும். பைகார்பனேட் HCO₃- 22 to 26 மில்லி equivalents per liter.
partial oxygen level 80 to 100 mmHg, and finally O2 saturation 95 to 100% இருக்கணும். இந்த நம்பர்ஸ் உங்க எக்ஸாம்ஸ்க்கும் சரி உங்க ஃபியூச்சர் கிளினிக்கல் ப்ராக்டிஸ்க்கும் சரி ரொம்ப ரொம்ப crucial. இதை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. Section 4 Acid-based disorders when the system breaks down. இதை பார்த்து பேனிக் ஆகாதீங்க. நம்ம ரொம்ப லாஜிக்கலா இதை கம்பேர் பண்ணி படிக்க போறோம். So, the crucial point here is respiratory issuesல CO2 தான் main culprit. Lungs problemனால அது respiratory. இங்க பாருங்க, respiratory acidosisல blood pH குறையுது. ஏன்னா உடம்புல PaCO₂ அந்த ஆசிட் அதிகமாயிடுச்சு. அதோட எக்ஸாக்ட் ஆப்போசிட் தான் respiratory alkalosis. இங்க blood pH அதிகமாகுது. ஏன்னா PaCO₂ லெவல் உடம்புல குறைஞ்சிடுச்சு. ரெண்டுமே straight opposite ஆக்ட் ஆகுது. So, respiratory acidosis எப்ப வரும்? லங்ஸ்ல ப்ராப்ளம் இருந்து CO2 வெளியே போக முடியாம உள்ளாய மாட்டிக்கிட்ட வரும். எக்ஸாம்பிள் COPD, ஆஸ்மா, ஏர்வே obstruction இல்லனா ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன். ஒரு சிவியர் ஆஸ்மா அட்டாக்ல மூச்சு விட முடியாம CO2 உள்ள ட்ராப் ஆயிடும். இது ஆச்சுன்னா பேஷண்ட்க்கு ஹெடேக், கான்ஃபியூஷன் அண்ட் ரொம்ப ட்ரௌசினஸ் வரும். அண்ட் அதோட கான்ட்ராஸ்ட் தான் இந்த ரெஸ்பிரேட்டரி ஆல்கலோசிஸ். இது எப்போ வரும்? நம்ம வேகமா மூச்சு வாங்கி CO2-வை ஓவரா ப்ளோ ஆஃப் பண்ணிட்டா வரும். காசஸ் பாருங்க, ஹைப்பர் வென்டிலேஷன், ஆங்ஸைட்டி, பயந்து வேகமா மூச்சு விடுறது, ஃபீவர் இல்லனா ஹை ஆல்டிடியூட். இப்படி CO2 ஓவரா வெளியே போயிடுச்சுன்னா பிரெயினுக்கு போற பிளட் ஃப்ளோ மாறி பேஷண்ட்டுக்கு டிசினஸ், டிங்லிங் சென்சேஷன் அண்ட் மசில் கிராம்ஸ் வரும். அண்ட் திஸ் பிரில்லியன்ட்லி illustrates தி அதர் சைட் ஆஃப் த காயின். லங்ஸ் தவிர கிட்னிலையோ உடம்புல வேற எங்கேயாவது ப்ராப்ளம்னா அது மெட்டபாலிக். இங்க மெயின் ஹீரோ நம்ம பைகார்பனேட் HCO3-. மெட்டபாலிக் ஆசிடோசிஸ்ல pH குறையுது, ஏன்னா உடம்புல பேஸ் குறைஞ்சிடுச்சு. அதோட ஆப்போசிட் தான் மெட்டபாலிக் ஆல்கலோசிஸ். இங்க pH ஏறுது, ஏன்னா உடம்புல பேஸ் அதிகமாயிடுச்சு. இட்ஸ் பர்ஃபெக்ட்லி லாஜிக்கல். லங்ஸ்க்கு CO2 எப்படியோ மெட்டபாலிக்கு HCO3 அப்படி. Metabolic acidosis ஓட causes என்ன? Diabetic ketoacidosis, renal failure and severe diarrhea. டயரியால நிறைய பேஸ் உடம்ப விட்டு வெளியே போயிடும். ஸோ ஆசிட் அதிகமாகிடும். இது வந்த பேஷண்ட் ரொம்ப ஆழமா வேகமா மூச்சு விடுவாங்க. இதுக்கு பேரு குஸ்மால் பிரீதிங் ஆர் டீப் ரேபிட் பிரீதிங். கூடவே ரொம்ப வீக்னஸ் அண்ட் கன்ஃபியூஷன் இருக்கும். நெக்ஸ்ட் மெட்டபாலிக் ஆல்கலோசிஸ். இது எப்போ வரும் அண்ணா? உடம்புல இருந்த ஆசிட் ஓவரா வெளியே போயிட்டா வரும். எப்போ ஆசிட் வெளியே போகும்? ப்ராலாங்ட் வாமிட்டிங், தொடர்ந்து வாந்தி எடுக்கும்போது ஸ்டொமக்ல இருக்க ஆசிட் எல்லாம் வெளியே போயிடும். இல்லனா ஓவரா ஆன்டாசிட் டேப்லெட்ஸ் போட்டா கூட வரும். இது வந்தா மசில் ட்விச்சிங், tetany and body weakness ஆகிடும். Finally, Section 5, Exam Tips and Summary. Acing your test. Now that you know the hard parts, let's get you ready for the exam. Super! இப்போ நீங்க இந்த லெசனோட எல்லா ஹார்ட் பார்ட்ஸும் தெளிவா கத்துக்கிட்டீங்க. இது ஒரு ஃபேண்டாஸ்டிக் நிமானிக் ட்ரிக். எக்ஸாம் ஹால்ல உட்காந்து குழப்பம் வந்தா ராமே என்ன உங்க ரஃப் பேப்பர்ல எழுதிக்கோங்க. RAME. R, A means respiratory acidosis. ME means metabolic excess, அதாவது alkalosis. ராமே. இந்த சிம்பிள் வேர்டை மனப்பாடம் பண்ணிக்கிட்டா அந்த ரிலேஷன்ஷிப்ஸை எக்ஸாம்ல நீங்க தப்பில்லாம எழுதலாம். இது உங்களுக்கு பெரிய லைஃப் சேவரா இருக்கும். இப்போ இந்த கேள்வியை பாருங்க. இதுதான் உங்க எக்ஸாம்ல கேட்க போற the most important 10-mark question. Explain acid-base balance, regulation of blood pH, ABG Normal Values, acid-based disorders and their clinical significance. இப்போ இந்த கேள்வியை பார்த்து உங்களுக்கு பயம் இருக்கா? கண்டிப்பா இருக்காது. ஏன்னா இந்த ஒவ்வொரு பார்ட்டுக்கும் உள்ள ஆன்சரை இப்போ நீங்க தெளிவா கத்துக்கிட்டீங்க. You know the exact answer to every single part of it now. அந்த கேள்வியோட லாஸ்ட் பார்ட், கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். இது ஏன் ஒரு பேஷண்டோட லைஃப்க்கு எவ்வளோ முக்கியம்? நம்ம உடம்பு நார்மலா வேலை செய்ய என்சைம் ஆக்டிவிட்டி, நர்வ் கண்டக்ஷன், மசில் கான்ட்ராக்ஷன் அண்ட் கார்டியாக் ஃபங்க்ஷன், இது எல்லாத்துக்கும் pH கரெக்டா இருக்கணும். ஒருவேளை இந்த இம்பேலன்ஸ் ரொம்ப சிவியர் ஆயிடுச்சுன்னா பேஷண்ட்க்கு ஹார்ட்ல அரித்மியாஸ் வரலாம், கோமாக்கு போகலாம் அண்ட் டெத் கூட ஆகலாம். ஸோ ஆஸ் அ ஃபியூச்சர் நர்ஸ் இந்த பேலன்ஸை மானிட்டர் பண்றது லிட்ரலி உங்க கையில தான் இருக்கு. உங்களுக்கு இந்த டாபிக் இப்போ தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நீங்க எல்லாரும் உங்க எக்ஸாம்ஸ்ல டாப் மார்க்ஸ் வாங்க என்னோட வாழ்த்துக்கள். இப்படியே மெடிக்கல் சப்ஜெக்ட்ஸை ஸ்ட்ரிக்டா ஈஸியா கத்துக்க தொடர்ந்து நம்ம எக்ஸ்பிளைனர் லெசன்ஸ் பாருங்க. Subscribe to the Nursing Life from MGR channel. Before we go, think about this. If a patient is hyperventilating in a panic attack, why does stealing them a paper bag to breathe into actually help their blood pH? யோசிச்சு பாருங்க. Thank you for learning and I'll see you in the next lesson.